இயேசு சிலுவையில் பேசிய மூன்றாவது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு சிலுவையில் மரண தருவாயில் இருந்த போதிலும் தன்னுடைய தாயின் மீது அக்கறையுள்ளவராக இருந்தார். தம்மை தேடி வந்த மக்களிடம் அக்கறையுள்ளவராக இருந்தார். தம்முடைய சீசர்களிடத்தில் அவர் அக்கறையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம். நம்ம பெற்றோர் வந்து பிள்ளைகளை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறோமா? அல்லது பிள்ளைகள் பெற்றோரை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறோமா? இல்லை. ஆனாலும் இயேசு தன் மரணத்தின் தருவாயிலும் கூட தன்னுடைய தாயை குறித்து அக்கறையுள்ளவராக இருந்தார். தன்னுடைய தாயை பராமரிக்க இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது நான் இருந்து செய்ய வேண்டிய இடத்தில் எனக்கு பதிலாக தன்னுடைய சீசன் யோவான் இருந்து செய்வார் என்ற பொறுப்பை தன்னுடைய சீசனுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் யூதர்களுக்குள்ள ஒரு பாரம்பரியம் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவாங்க, பெற்றோர்களை கவனிக்க மாட்டாங்க. அது மார்க்கு 7:10-14 வசனத்தை பார்த்தோம்னா, எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தகப்பனுக்காகவாவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஓட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்னா, வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொன்னாங்க. நியாய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுது. ஆனால் வேத பாரகர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க பாரம்பரியத்தை மேற்கொள்ளாமல் அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதைக்காக ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. தேவன் சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. வேத பாரகரும் பரிசேயரும் என்ன செஞ்சாங்கன்னா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதுக்கு பதிலாக ஒரு காணிக்கையை நம்ம பொருத்தனையாக வச்சிட்டோம்னா அது சரியாயிரும்னு நினச்சாங்க. அப்புறம் இப்போ நான் ஒரு காணிக்கையை, ஒரு 50,000 ரூபா காணிக்கையை ஆசாரியன்கிட்ட கொடுத்துட்டா, என்னுடைய பெற்றோர் அவரை கேட்க முடியாது, என்னுடைய பிள்ளை எனக்கு சோறு போடல, என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு பதிலாக தான் பொருத்தனை காணிக்கையாக அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால் அதுக்கு இதுக்கு சரியாக போச்சுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கக்கூடாது. இயேசு காணிக்கையை விரும்பவில்லை. அவர் பெற்றோரை கனம் பண்ணுகிறது தான் விரும்புகிறாரு. அவர் எவ்வளவு அக்கறையுள்ளவராக இருந்தால் மரணத்தின் விளிம்பிலும் கூட தன் தாயை கனம் பண்ணும் பிள்ளையாக இருந்தார். 1 தீமோத்தேயு 5:4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பு பிரியமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பெற்றோரை குறித்து அக்கறை இல்லாதவர்களால் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பெத்த கடமைக்கு அவங்கள பார்த்து தான் நம்மளை கண்டிப்பாக நம்மளை பெத்த கடமைக்கு நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு கர்த்தர் சொல்கிறார். சிலுவை மரணத்தின் போதும் தன்னுடைய தாயை பார்த்து அதோ உன் மகன், சீசனை பார்த்து அதோ உன் தாய், கடைசி வரை இயேசுவின் சிலுவையில் அருகே நின்ற சீசனை பார்த்து ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறாரு. என்னுடைய தாயை இன்னையிலிருந்து உம்முடைய தாயாய் பார்த்துக்கொள்ளு என்று ஒரு பொறுப்பை யோவானிடம் ஒப்பு கொடுக்கிறார். நம்மளுக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. ஊழியத்திலையும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுலையும் எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. ஆனாலும் அதை நம்ம செய்யறது இல்லை. யோவானை போல நாமும் பொறுப்புள்ளவர்களாய் இந்த நாட்களில் நடப்போம். நன்மை, அதாவது பூமியில் நாம் நன்மையை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் முதலாவது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும்.
நீதிமொழிகள் 22:23 என்ன சொல்லுதுன்னா, நாம் நன்றாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. யாத்திராகமம் 20:12 முதலாவது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. நாம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது நம்ம பெற்றோர்களை கண்டிப்பாக பாதுகாக்கணும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இங்கே இயேசுவை விட நம்ம பாடுகளின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் யாருமே இல்லை. ஆனாலும் அவர் மரணத்தின் தருவாயிலும் கூட தன்னுடைய தாயை பராமரிக்க மகன் என்ற உறவை ஏற்படுத்தி யோவானுக்கு தாயை பராமரிக்கும் பொறுப்பை யோவானுக்கு கொடுத்தார். அதுபோல் நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற கண்டிப்பாக நம்மளுடைய பெற்றோரை கனம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிடலாம். எங்கள் அன்பாக நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த 3ஆம் வார்த்தைக்காக உமக்கு நன்றிப்பா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே தன்னுடைய தாயையும் தன்னுடைய அன்பு சீசனும் அங்கே ஆண்டவரே தாயின் மார்பை ஆண்டவரே படுப்பது போல உம்முடைய மடியிலே மார்பிலே படுத்திருந்த சீசன் ஆண்டவரே தாய்க்காக ஏங்குகிறான். ஆமீன். அங்கே ஒரு தாய் மகனுக்காக ஏங்குகிறாள். ஆமீன். சிலுவையிலே அந்த பராமரிப்பை நீர் பார்த்து அதை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. சீசனே அதோ உன் தாய், ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று அவர்களை அனாதைகளாய் விட்டு போகவே இல்லை. அவர்களை பூமியிலே ஆதரித்தீர். அதே போல் நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் தாய் தகப்பன்மாரை நாங்கள் ஆதரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமாண்டவரே, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யணும், அன்பு செலுத்தணும், கணத்தை செலுத்தணும், கடமையை செய்யணும். ஆண்டவரே அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும். கர்த்தாவே சோத்திரம். அந்த காரியம் இன்றைக்கு உலகத்தில் அது மறக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கல்வாரி சிலுவை அதை நினைக்க பண்ணுகிறது. கல்வாரி சிலுவை குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது. குடும்ப உறவுகளை அது ஆண்டவரை உருவாக்குகிறது. இதோ இந்த சிலுவையின் அடியில் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களை நாங்கள் கனம் பண்ணி, அரவணைக்க வேண்டியவர்களை அரவணைத்து அன்பு செலுத்தி குடும்பத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த வார்த்தை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. சிலுவையின் அடியில் எங்களுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.